இவருக்கு காவல்துறை ஒதுக்கிய நேரம் டிவியில் எல்லாமே வந்த நேரம் வந்து 12 மணி 2 மணினாங்க. இவர் சாவகாசமாக 7 மணி வரைக்கும் வராரு. காலையில் மதியானத்துலேருந்து மக்கள் சாப்பிடாம இல்லாமல் அவ்வளோ பேர் அங்கே நின்னாங்க. இப்போ நேரம் தவறி இவர் வந்து ரோடு ஷோவே நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எதுக்கு நின்று வேலூரில் நின்று மேலே ஏரியா ஒரு பாட்டுக்கு எல்லாமே கையை காமிச்சு எல்லாம் பண்ணி இவர் வந்து விளம்பர அரசியல் பண்ணுறதுக்காகவே கும்பலை சேர்த்தி பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. இவங்க மக்கள் வந்து ஓட்டு அரசியலுக்காக வந்தாங்களோ இல்லையோ, அவர் ஒரு நடிகரை பார்க்கணுன்றது ஆர்வத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கி இத்தனை உயிர் போயிருக்குது. ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், ஒரு மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம். ஒரு நீங்கள் வந்து நேரில் ஒன்று இந்த இடத்துல வர தேவையில்லை. நேரம் ஒரு மெசேஜை போட்டுட்டு நீங்கள் நேரம் திருச்சியிலேருந்து ஏறிக்கலாம்ல. திருச்சியிலே தங்கியிருந்து நாளைக்கு காலையில் இங்கே வந்து பார்க்கலாமே. சிஎம் வந்து நைட்டு 1 மணிக்கு இங்கே வரேன்னு சொல்கிறாரு. இவர் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமான இவரே வந்து எதுவுமே பேசாமல் கம்முன்னு போயிருந்தாரா? இது என்ன அர்த்தம்? இவர் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா இவர் நாளைக்கு எங்களை வந்து பார்த்து எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாரா? எதுவும் பண்ண மாட்டாரா? இது எந்த விதமான அரசியல்னு தெரியல. இது வந்து இவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறதுக்கு அருகதையே கிடையாது இவருக்கு. இவர் வந்து தேவையில்லாமல் இந்த கட்சி வந்து எதுக்கு ஆரம்பிச்சுன்னு தெரியாமல் ஆரம்பிச்சு, கொள்கையினால என்னன்னு இல்லை, அதில் தேவையில்லாமல் ஆரம்பித்து மக்களை வந்து ஒரு விளம்பர அரசியல் பண்ணி இப்போ இத்தனை பேர்த்தோட மக்களோட உயிரை தின்றுருக்குறாங்க. தயவு செஞ்சு அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். அவங்க இது நடத்திருக்கவே தேவையில்லை. கும்பலை வந்து மக்களை காலையிலேருந்து காக்க வச்சு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது. இத்தனை 6 குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை குழந்தைங்களோட உயிர் போயிருக்குது. இதுக்கெல்லாம் யார் அவர் பொறுப்பேற்றுக்கு வரா? அவர் போயிட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்புறேன்ட்டு போயிடுவார். இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இன்றைக்கி இது எல்லாத்துக்குமே அரசாங்கம் தான் பதில் சொல்லி ஆகணும். இவர் இந்த அரசாங்கத்தை தான் திட்டினார், எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையுமே தான் திட்டிட்டு போனார். அவர் இதில் வந்து என்ன பிரயோஜனமே தெரியும். ஒரு ஆறுதலுக்கு கூட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த திருச்சியில் ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு காலையில் இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம்ல. சிஎம் சென்னையிலேருந்து விடிய நைட்டு இங்கே 1 மணிக்கு வராருன்னு சொல்லி நியூஸில் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு எந்த அக்கறை இருக்குது இவருக்கெல்லாம்? எதுவுமே இல்லை. இவர் எதுக்கு இந்த விளம்பர அரசியலை பண்ணி இவர் மக்களை வந்து இப்படி இது பண்ணுற அப்படின்னே தெரியல. வேறு மணிசங்கருங்க என் பேர். கும்பலாக இருக்குன்னு வந்துட்டான், போயிட்டு பயந்துக்கிட்டு இது ஓரத்தில் நின்றுக்கிட்டான். அப்படி வேணா தண்ணி இல்லாமல் கும்பலில் போய் செருப்பு கழட்டிட்டு அவன் நசுக்குன்னா அந்து போயிட்டுன்னு வெளியில் ஓடி தனியாக ஓடி போயிட்டான். இல்லைன்னா என்ன இருந்தாலும் இவனும் போயிட்டு வந்திருப்பான். இப்போ முடியல பயந்துக்கிட்டு படுத்துக்கிட்டான் வீட்டில். என்ன நடத்துகிறாங்க? ஒரு தண்ணி கூட இல்லாமல் அரசியல் வந்து அந்த அம்மா பேசலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது என்னங்க அர்த்தம்? இதில் தண்ணி இப்போ அவங்க தான் நடத்துனாங்க. ஒரு உட்கார சேரில் கூட தண்ணி இருந்துச்சு. இவங்க என்ன நடத்து இது பண்ணினாங்க? ஒன்றே அனுமதி வாங்கிட்டு ஓரத்தில் தான் பண்ணியிருக்கணும். என் பையன் போயிட்டு பயந்துக்கிட்டு ஓடி வந்து வீட்டில் உட்காந்துருக்கிறான். இதெல்லாம் என்னங்க நடத்து? எத்தனை மணி? 12 மணிலேருந்து இதெல்லாம் என்ன நடத்துகிற? ஒரு வாட்டில் ஹாய் கட்டிட்டு போயிடுவார். அப்படி எல்லாமே ஹாய் கட்டலாம். நாங்களும் தான் ஹாய் கட்டலாம். உயிர் போச்சுன்னா யார் தருவா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை குழந்தை இத்தனை கிடக்குது, அதெல்லாம் யார் பார்க்கறது? வாட்டில் போய் வண்டியில் ஏறி போயிட்டா போதுமா? இதெல்லாம் அவர் ஒரு தலைவரா? அவருக்கு என்ன தெரியும் கட்சியை பற்றி? மக்கள் மயங்க உழுவுறாங்க. பயந்துட்டு காருக்குள்ள உள்ள ஓடி பயந்துட்டு உள்ள ஓடுறாரு. இவர் தலைவரா? நாளைக்கு என்ன பண்ண போறாரு? எத்தனை 40க்கு மேல தாண்டிட்டு இருக்கு. ஒரு தலைவர் வரான்னாக்கா முக்கியமான ஒரு பாதுகாப்பு தான் முக்கியம். இப்ப 50 உயிர் போயிருச்சு, 50 உயிர் போயிருச்சு. இன்னைக்கு அந்த உயிரை அவர் தருவாரா? அன்னைக்கு ஒரு உயிரை தருவாரா? ஒரு குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க. அந்த பாதுகாப்பு இல்லாம எதுக்குங்க வரணும்? அது முன்னெச்சரிக்கை சொல்லிருப்பாங்கல்ல. அவர் வரக்கூடிய விஷயம் வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்துருப்பாங்கல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? ஏன் அந்த பாதுகாப்பை கொடுக்கலாம்? இன்னைக்கு நம்ம 50 பேர்த்தோட உயிர் போயிருச்சு. இன்னைக்கு அதை விஜய் கொடுப்பார். அவரு சோசப்பாவாரு. இப்போ யார் பாதிக்கப்பட்ட மக்கள்? யாரு உயிரை கொடுத்தவங்க? அந்த குழந்தைகளையும் பெரியவங்களுக்கு கொடுத்த உயிர் பரிவாக கொடுத்தவங்க யாரு? மக்கள் தான். அவர் பாட்டு வந்து போயிடுவார். இதுக்கு யாரு சார் காரணம்? அந்த உயிர் கொடுப்பாரா? நீ நாளைக்கு 5 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் கொடுக்கலாம். காசு பேசுமா? பணம் பேசுமா? இது யாரு சார் முக்கிய காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? நீ வர அப்படின்னாக்கா முன்னெச்சரிக்கையாக வந்து எல்லா அனைத்து விதமான பாதுகாப்பு கொடுத்து தான் சரி வரணும். ஏன் அவர் தங்கராஜ் சார் குமாரபாளையம் வக்கீல் வெளிநாட்டு கிளம்பி போயிருயா? அவனுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் இங்கே தான், இங்கே கோர்ட்டு இங்கே தான். விஜய் இங்கே வந்து அவனு இங்கே வந்து கோர்ட்டில் வந்து ஆசிரியர் அவனு இது சத்துக்கு பதில் சொல்லி அவனு அன்றைக்கி என்ன சொல்லி தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் வக்கீல் ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜன்னு சொன்னார். சிச்சனதுக்கு உங்கள் ரசிகமுடைய செத்தா எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு சொன்னார்ல. சரி, ரைட், நடந்தது. இப்போ இது நடந்து போச்சா? இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஜட்ஜ்மெண்ட் பர்மிஷன் கொடுக்க சொன்னார்ல. அவர் தான் பர்மிஷன் கொடுக்க சொன்னார். போலீஸ்காரர் சொன்னாங்க சார் முடியாத ரசிகர் நிறையா வர்றாங்க, நாங்கள் உயிர் பார்த்து சொன்னார் இல்லையா? ஐசி சொன்னார்ல, டிஹெச்பி என்ன சரி சொன்னாங்க, முடியாது சொன்னாங்களா? இல்லை கொடு சொன்னாங்களே. ஜட்ஜ்மெண்ட் சொன்னது யார்? இப்போ முடிச்சு போனது என்ன? அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு இவர் கொடுத்த தப்பு. அதே மாதிரி பதில் சொன்னது இவங்க ஜட்ஜி சொன்னது மாதிரி விஜய் வந்து இங்கே பதில் சொல்லணும். இந்த கோட்டை வந்து பதில் சொல்லியாகும். சரி, பொருள் உடஞ்சி வச்சு இவங்க கட்சியிருந்து காசு கொடுத்துட்றாங்க. சரி, இந்த உயிருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் யார் வக்கீல் ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுக்குறது? இது யார் ஏற்றுக்கோ? விஜய் தான் ஏற்றுக்கணும். விஜய் வரணும். அவங்க நைட்டு கூட வெளிநாட்டு போயிருவா. வைக்கல் லிஸ்ட் ஓப்பன் சொல்கிறேன், நேரில் எடுங்க. இன்னும் நைட்டுக்குள்ளே வெளிநாட்டு போயிருவா. சார் இருங்க சார், நான் சொல்கிறேங்க. வைக்கல் லிஸ்ட்டு இந்த நடந்து வரல, பப்ளிக்கால போயிடுச்சு. தமிழ் இந்தியா கூட போயிடுச்சு நடந்தது. இத்தனை உயிருக்கு காரணம் வந்து விஜய் தான். யார் வேணாலும் சரி.
இவன் நைட்டுக்குள்ளே வைக்கல் வச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் கிளம்பிடுறியா, அதுக்குள்ளே பிடிச்சி இன்னொன்று கேஸ் நடந்து இங்கே இந்த கோர்ட்டுக்கு நம்ம கோர்ட்டு வச்சு இங்கே வந்தாகணும், ஜட்ஜ்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும். இதுதான் சார் நான் சொல்கிறேன். ஓகே, நிறைய பேர் ஒரு 50 பேர், ரொம்ப 35 பேர் இப்போ சொல்கிறாங்க. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று போட தெரிஞ்சால் மீட்டிங் போட தெரிஞ்சால் போடணும், இல்லாட்டி போடக்கூடாது. இப்போ சினிமா படத்தில் நடிக்கிற நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றது வேஸ்ட்டு. இவனுக்கு ரசிகர் அதிகம் வரும்னு தெரிஞ்சு அதை வந்து ஒரு முறையான இடத்துல வந்து அதை வந்து போட்டால் தான் அது வந்து செயல்பாட்டுக்கு வரும். இது வந்து சும்மா வந்து ரசிகர்கள் வந்து இப்போ 50 பேர் கரூரில் வந்து பணமாக்கிட்டு போயிட்டான், அவ்வளோதான். டிவிக்கே ஒளியா, என்னைக்கும் டிவிக்கே ஒளியா. இன்றைக்கு விஜயனுடைய பரப்புரையில் ஒரு 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்தது வந்து ஒரு 7 மணிக்கு தான் வந்தார். அதனால் கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே கூடியிருந்துச்சு. ஒரு 2000-3000 பேருக்கே தாக்கு பிடிக்க முடியாத ஒரு ஈரோடு சாலையில் போலீஸ் கொடுத்த அனுமதியின் காரணமாக ஒரு 30-40 பேருக்கு மேலே திரண்டதுனால மிகப்பெரிய இந்த விபத்து என்பது நடந்திருக்கு. விஜயினுடைய வண்டி உள்ளே வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்ற பொழுது அவரை பார்ப்பதற்காக ஆவலாக முண்டியடித்ததன் விளைவாகத்தான் ஒரு பெரிய தள்ளுமுள்ளு என்பது அங்கே ஏற்பட்டு கீழே விழுந்து மிதிப்பட்டு இன்றைக்கி 38 பேர் இறந்தது என்பது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவமாக பார்க்கிறோம். எங்கள் அண்ணன் பையனை ஒரு பையன், 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான், பெரிய பையன். சின்ன பையனை காணோம். வீட்டுக்காரமாக வேறு ஐசியூவில் வச்சுருக்காங்க, எங்கள் அண்ணியை வேறு. இல்லை, நான் என்னதான் பண்ணுறேன் இதில். என் பையனுக்கு கண்ணு பூரா காயமாக இருக்குது. ஆளே இதாகிட்டான். போய் உள்ளே போய் பார்க்காம சொன்னானே வீட்டு வேலை செய்யற இடத்துல எங்க அப்பாய்க்கு நான் சோறு போடுறேன்னு சொன்னானே. அந்த சோறு வேலை தெரிக்கலையா பேரனுக்கு. அந்த அண்ணன் கடை கேட்டாரே, பாப்பாவும் பேரன்னு சொன்னாரு. ஐயோ, இப்போ யாரா வருவா சொல்கிறா, இங்கே வந்து யாரா என்னடா பண்ணுவான் கேட்குறேன். இவர் வந்து என்ன பண்ணுறாரு தவிர பண்ணாரு கேட்டிங்கன்னா, வந்த உடனே உள்ளேயே உட்காந்துருக்காரு. மேலே வந்திருந்தாங்கன்னா பார்த்துட்டு எல்லோரும் மக்கள் கலைஞ்சிருப்பாங்க. இவர் வந்து மக்கள் உள்ளே உட்காந்து கும்பல் சேரட்டுன்னு கொண்டு போய் எல்லாத்தையும் இப்போ சாகடிச்சிட்டார். இதுதான் உண்மை. அதாவது 11 மணிக்கு மீட்டிங்கு, 12 மணிக்கு மீட்டிங்கு கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு போலீஸு. ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணிக்குள்ளே வராரு. இது வந்து ஒரு டெக் சிட்டி. அந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருமே வந்து லட்சக்கணக்கில் வருவாங்க சனிக்கிழமை. இது சனிக்கிழமை வேறு, நீ சம்பள நாள். அப்போ என்ன ஆச்சு, ஃபுல் க்ரௌட் ஆகி போச்சு. ரோடு பிளாக்குடு, எல்லா போட்டும் பிளாக்டு ஆகுது. இவங்களும் வெளியில் போக முடியாமல் இந்த தாவேக்காரங்க அப்படி இருந்தாலும் நிறைய பேரை காப்பாற்றிருக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வர்ற ஒரு ஆம்புலன்ஸ்காரங்களை லைவ்லேயே பார்த்து, நான் ஒரு டிவி லைவில் பார்த்தேன். அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. எதுக்கு உள்ள ஒரு ஆம்புலன்ஸ்னு சொல்லி போட்டு அவ்வளோ அடிக்கிறானுங்க. ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்குது. விசாரணை முடிவு என்ன தெரிஞ்சுன்னு உங்களுக்கு சொல்கிறோம். அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எஃப்ஐஆர் போட்டுருக்குறோம். எஃப்ஐஆர் போட்டு தான் வேலை நடந்துட்டு இருக்குது. பட்டு ரைட்டா? ஓகே, அது உங்களுக்கு ஓகே. இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்குதுங்க, அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பட்டு வெயிட் பண்ணுங்க. எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். சார், தொடர்ந்து காவல்துறையின் தரப்பில் வந்து அதிகப்படியான விளக்கங்கள் எதுவும் இல்லை, இது காரணம் தான் உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்குது. தவறு அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் அதிகப்படியான காவல்துறையை வந்து நாங்கள் கேட்குறோம், பாதுகாப்பு பணிக்கு கேட்குறோம். தேவையான பொதுவாக இந்த அளவுக்கு கிரௌடுக்கு என்ன பாதுகாப்பு கொடுமோ அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதாவது கைது நடவடிக்கைகள் இது ஏதாவது மேற்கொள்ளப்படுமா? அது இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி நடக்கும். Based on investigation. No. We'll talk to you after once we have, let's finish this formalities first. Let's finish this formalities first. Let's do the investigation first. Okay, we'll talk to you after the investigation is completed. Okay, right? We'll have to get the preliminary investigation done. We'll tell you later. Okay, right? Okay, be patient. 39 people, no? 39, yeah. They've already told you the number, right? Okay, yeah. The case has been registered. Okay, we'll give you the details later. Okay, right? Yeah. ஒன்று வந்து கூட்டத்தை சரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதாங்க சார். 2வது பாயிண்ட் என்னன்னா, கூட்டத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தவறுதலான விஷயத்தை பண்ணிட்டார் தமிழக வெற்றிக்கழக விஜய் அவர்கள். ஃபாலோ பண்ணலைங்க சார். சார், அந்த கூட்டத்தை வந்து மிஞ்சி வந்தவனா 10,000 பேர் தான் சார் அனுமதி. அந்த கூட்டத்தை மொத்தமாக வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை வந்து மொத்தமாக கூட்டிகிட்டு போய் மிகப்பெரிய தவறுதல் பண்ணிட்டாருங்க சார்.
அதாவதுங்க இந்த மாதிரி ஒரு தவறு வந்து எப்போவுமே நடக்கவே கூடாது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப கண்டிப்பாக அந்த மாதிரி நான் இதை ஒரு மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதாக சொல்கிறேன். எங்கேயுமே கூட்டத்துக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. நீங்கள் பார்க்கணும், அதாவது ரசிகர்களாக தான் நிறைய பேர் போயிருக்காங்க. அவர் ஒரு தலைவராக வந்து யாருமே ஏற்றுக்க கிடையாது. அவரை வந்து ரசிகர்களாக பார்க்குறதுக்கு தான் பெண்களுமே போயிருக்காங்க. அவர் வந்து தலைவராக வந்து யாருமே இப்போ வரைக்கும் ஏற்றுக்க கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் எந்த கூட்டத்துக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. இது என்னோட ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். பொதுமக்களுக்கு, அதாவது பெண்கள் வந்து ரொம்ப உண்மையாலுமே, அதாவது வந்து நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், யாராவது வந்து தலைவராக அவரை வந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைவராக ஏற்றுக்க கிடையாது. ஒரு ரசிகராக தான் போய் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பார்க்க நினச்சா டிவியில் பாருங்கள், நேரில் தயவு செஞ்சு கூட்டத்துக்கு போகாதீங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதாவது வந்து அவர் வந்து வர்றதே பார்த்திங்கன்னா 12 மணி சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வந்த டைமுக்கு உங்களுக்கே தெரியும், 7 மணிக்கு வந்தார். வேணுனே கூட்டட்டும், கரூரில் அவர் வெயிட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. இது வந்து இதில் பாதிக்கப்பட்டது அவர் கிடையாது, பொதுமக்கள் தான். இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருங்க. அவர் ரசிகர்களாக பார்க்கணுன்னா டிவியில் பாருங்கள், தயவு செஞ்சு நேரில் போகாதீங்க. இது என்னோட கருத்துங்க. 12 மணிக்கு அங்கே போயிட்டோங்க சார். நாங்கள் போயிட்டு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தோம். அது வரைக்கும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லைங்க சார். நாங்கள் வந்துட்டு ஒரு ஓரமாக ஒரு தள்ளுவண்டி இருந்தது. அந்த தள்ளுவண்டியில் வந்துட்டு பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு, அது இல்லாமல் வந்துட்டு இன்னும் 4-5 குழந்தை பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு எல்லாம் அப்படி தான் இது பண்ணிகிட்டு இருந்தோங்க சார். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு சாயந்தரம் ஒரு விஜய் வரதுக்கு முன்னால் ராஜ்மோகன் வந்தார் இல்லைங்க சார். அவர் வந்து இது பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று, பாண்டியன் ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் வந்து மேலே வந்துட்டு விஜய் கொடி கட்டியிருந்தது. அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு தள்ளுமுள்ளே ஆச்சு. எல்லாம் முன்னால் வந்து பின்னால் தள்ளினாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டியே இந்த பாப்பாலாம் உட்காந்து அந்த வண்டியே பார்த்திங்கன்னா வந்துட்டு கூட சாகிற மாதிரி ஆகி போச்சுங்க. அதனால் நான் பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு இங்கிட்டு பின்னால் வந்தோடனே வந்துட்டு இங்கிட்டு சந்துக்குள்ளே வரும்போது அந்த லைனில் வந்துட்டு கரண்ட்டு சுத்தமாக இல்லை. கரண்ட் சுத்தமாக இல்லாதனால வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சு கீழே விழுந்து ஒரு 10-20 பேர் கீழே அடியில் படுத்துக்கிட்டாங்க. நான் என் பாப்பா 2 பேரும் வந்துட்டு ஒய்ஃப் கூட போயிட்டாங்க. நான் வந்துட்டு இங்கிட்ட தனியாக வந்துட்டேங்க. கீழே குழந்தையில வந்துட்டு தூக்கி விட்டேன். கடைசி என் பிள்ளைங்க 2 இறந்துச்சு, என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க சார். 3 பேர் இறந்துட்டாங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் நடந்துச்சா? விஜய் வர்றதுக்கு முன்னாலே நடந்துச்சுங்க சார். இல்லை, அவர் வரதுக்கு முன்னாடி எல்லாம் தள்ளி போங்கன்னு சொன்னாங்களா? இல்லைங்க சார், அப்போல்லாம் வந்துட்டு யாரும் தள்ளி போகல, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அந்த பாண்டியன் ஆம்புலன்ஸ்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்க சார். அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த தள்ளுறதே ஆச்சுங்க. கரண்ட் ஆனால் வந்துட்டு கரண்ட் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் சைட்லாம் வந்துட்டு ஜென்ஸ் தான் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன இந்த சந்துக்குள்ளே லைட் இருந்ததுன்னா கூட அதில் வந்துட்டு யாரும் கீழே விழுந்துருக்க மாட்டாங்க. கீழே விழுந்தால் வந்து தூக்கிறதுக்கு ஆள் இல்லை. 10 பேர் கீழே கிடக்குறாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு எல்லாம் ஏறி போகிறாங்களா, விழுந்து தூக்கி விட முடியல. அந்த இடத்துல வந்துட்டு சரியான ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் மாதிரி இல்லைங்க சார். இல்லைங்க சார், நாங்கள் அது அப்போல்லாம் நாங்கள் பாப்பாவை தூக்கிட்டு, பெரிய பாப்பா அடிபடுத்துன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தாங்க. நான் பாப்பா பின்னாடி ஹாஸ்பிட்டல் வந்துட்டேங்க சார். அதுக்கப்புறம் அங்கே விஜய் வந்ததுன்னு தெரியாது, விஜய் பேசுனது என்னன்னு தெரியாதுங்க சார். ஆனால் வந்துட்டு எனக்கு கேட்டால் வந்துட்டு ஒரு சரியான ஒரு பிளான் இல்லைங்க சார் அந்த இடத்துல. ஏன்னா இவ்வளோ கூட்டம் வரும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டு இல்லை இந்த மாதிரி பேரிகார்டு இந்த மாதிரி அவனை போட்டு வந்துருக்கலாம். 2 ரோடு பிளாக் பண்ண மட்டும் ஒன்றும் பத்தாதுங்க சார். என் பேர் ஆனந்த ஜோதிங்க சார். பாப்பா பேர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் சின்ன பேர் சாய் ஜீவாங்க சார். பெரிய பேர் வந்துட்டு சாய் லக்ஷனாங்க. ஒய்ஃப் பேர் வந்துட்டு ஹேமலதா, சாய் லக்ஷனா, சாய் ஜீவா. 3 பேர் இறந்துறாங்க சார். பேசுனாங்கப்பா, கும்பலாருக்கு வந்துருங்க, என்ன வந்துடுறோம். நாங்கள் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கமிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லைம்மா, போனோமா கிடக்குது. என் பிள்ளையும் என் மாப்பிள்ளையும் போயிட்டாருப்பா. அடுத்த மாதம் கல்யாணம். 2 பேருமே போயிட்டாங்க, 2 பேருமே செத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்ப்பா, போயிட்டாங்கப்பா. இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? அடுத்த வாரம் கல்யாணம், 2 பேத்துக்கு அடுத்த மாசம் கல்யாணம். ஒரே குடும்பத்தில் 2 பேத்துக்கு அடுத்த மாசம் கல்யாணம். எத்தனை வயசு இருக்கு? 23. 2 பேருக்கு. கோகுலஸ்ரீ ஆகாஷ், கோகுலஸ்ரீ ஆகாஷ் 2 பேரும் கல்யாணம். 2 பேத்துக்குமே 24 வயசு தான் ஆகுது.
ஐயோ மாசம் கல்யாணம் அவங்க கயிறு மாப்பிள்ள நான் ஒப்படமங்கலம் தம்பி. எங்கிட்ட 2 மணிக்கெல்லாம் பேசிட்டு தான்ப்பா போனாங்க. நாங்க ஓரமா கரூருங்கிறனால போனாங்க. மழை நானும் விட்டுருக்க மாட்டேன். தெரிஞ்சவங்க வீட்டுல மாடியில நிக்கிறேன்னு சொன்னாங்க. இறங்கி வர்றப்பதாப்பா என் பிள்ளைய கொண்டுட்டானுங்க. 2த்தையுமே கொண்டுட்டாங்க. மிதிச்சே கொண்டுட்டாங்க. ஐயோ இல்லையா என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. நானும் கூட தாப்பா இருந்தேன். ரிட்டர்ன் வர்றப்ப தாப்பா செத்துட்டாங்க 2 பேரும். 6:30 மணிக்கு பேசணும். செல்ஃபி எடுத்த போட்டா இருக்குது. பேசுறேன் 6:30 மணிக்கு நான் கும்பலா இருக்கு வந்துருங்க, நாங்க பத்திரமா தான் நிக்கிறோம் வந்துருவோம் அப்படின்னாங்க. செய்தி பார்த்துட்டு தான் நானே போனேன். அடுத்த மாசம் கல்யாணம் போயிட்டாங்க. 2 பேருமே போயிட்டாங்க. என் பையன் தப்பிச்சுக்கிட்டியா. 3 பேரும் தான் போனாங்க வண்டியில. பையன் தப்பிச்சுக்கிட்டியா. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. என் பிள்ளைய ஆசை ஆசையா வளர்த்து பார்த்து பார்த்து வளர்த்து என் பிள்ளைய பறி கொடுத்துட்டப்பா. என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க வந்து கதறாங்க. ஒரு பாதுகாப்பும் இல்லாம போய் இந்த விஜய்னு எல்லாரும் செத்துட்டாங்களே. செல்லுல போட்டோலாம் இருக்கு. செல்ஃபி எடுத்து போட்டோ இருக்குப்பா. கடைசியா அவங்க எடுத்தது சந்தோஷமா எடுத்தாங்கப்பா. என் மாப்பிள்ள, என் பையன், என் புள்ள 3 பேரும் எடுத்து போட்டா. ஐயோ என் பையன் நாங்க 3 பேரும் தான் போனாங்க. என் பையன் 3 பேரும் தான் போனாங்க. ஆஸ்பத்திரியில இருந்துட்டு போனவங்க என் பையனை மட்டும் விட்டுட்டு நீங்க போ மச்சான் நாங்க பின்னாடி வந்துடுறோம். நாங்க திருப்பி வரவே இல்லை. கொன்னுட்டானுங்க. இவங்க தேவையில்லாத உள்ள போய் சிக்கிட்டாங்க. உள்ள கும்பல் எங்க பையன் புள்ள மாப்பிள்ளை எல்லாம் போனது. எல்லாம் குடும்பத்துல போனது. நான் அந்த பக்கம் இருந்தேன். இவங்க எல்லாம் உள்ள போய் சிக்கிட்டாங்க. நீங்க அங்க போனீங்களா? போனீங்க. நான் உள்ள அந்த பக்கம் நான் ஆப்போசிட்ல உள்ள இருந்தேன். அதனால இவங்க எங்க இருந்தாங்களே கண்டுபிடிக்க முடியும். ஆமா என்ன சார், என்ன பிள்ளைங்க என்ன சும்மா வருதா? அவன் வராத இடத்துல இருந்து இந்த கட்சி என்ன போய் கட்சி போயிட்டு இதெல்லாம் என்ன தேவையா கட்சி? இந்த கட்சி இது நம்மளுக்கு தேவையா? சரி விடுங்க சார், நான் பேசல. இதுக்கு மேல பேசல. என் பொண்ணுக்கு 2 பேரும் போச்சு. எனக்கு இன்னும் மேல போய் பொண்ணே போயிடுச்சு. இருந்து என்ன பண்ண போறேன்? பொண்ணே போயிடுச்சு. இருந்து என்ன பண்ண போறேன்? பொண்ணே போயிடுச்சு. இந்த மகாநாடு மீட்டிங் தான் போராட்டது என்ன பண்ணுது? உங்க பொண்ணுக்கு எத்தனை வயசு? ஒன்னு 16, ஒன்னு 9. ஓகே. உங்க பேரு என்ன? எங்க பேரு தங்கராஜ், புளியம்பட்டி. என்ன வேலை பண்றீங்க? நான் சும்மா மம்மிட்டி வேலை தான் செய்யறேன். கூலி வேலை தான் செய்யறேன். ஆமா இந்த வாரம் டவுசரை கூட தூக்கி கட்டுறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.